அபி என்னடி பண்ணிட்டு இருக்க? அல்வா பண்றேன். என்ன அல்வாவா? எஸ். உங்களுக்காண்டி ஸ்பெஷலா பண்றேன். பரவாயில்ல, பச மாதிரி தெரியுது. அல்வாங்கிறது என்ன? மண்டே நீங்க தானே ஸ்வீட் கேட்டீங்க, அதான் டக்குன்னு ஒரு அல்வா பண்ணிட்டேன். எதுல அல்வா பண்றேன்னு சொல்லுங்க பாப்போம். இது என்ன தெரியாது? கோதுமை மாவுல அல்வா பண்றோம். கோதுமை மாவுல தான் பண்ணுவாங்க அல்வா, வேற எதுல பண்ணுவாங்க? மைதா மாவுலயுமா பண்ணுவாங்க? மைதா மாவுல பண்ணா பச. நாம உங்களுக்கு ஒரு நாள் பண்ணி தர்றேன் மைதா மாவுல. நல்லா இருக்குமா? எப்படி? நல்லாதான் இருக்கும். என்னென்ன அப்படி போட்டீங்க? இதுல ஃபர்ஸ்ட் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து நல்லா தண்ணியில கரைச்சுக்கணும். 5 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சுக்கணும். கரைச்சதுக்கு அப்புறம் கேரமல் ரெடி பண்ண 1/2 கப் சுகரை என்ன பண்ணணும்னா எதுலயாவது ஏதாவது ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுறணும். லைட்டா அப்பப்ப கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர்ல வந்தோடனே அதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் நெய் ஊத்தி முந்திரிய வறுத்துக்கணும். வறுத்ததுக்கு அப்புறம் அந்த நெய்லேயே நம்ம கோதுமை மாவை கரைச்சி வச்சிருக்கோம்ல, அந்த இதை ஊத்திடணும். ஊத்திட்டு அது கொஞ்சம் கட்டியா வந்ததுக்கு அப்புறம் 2 கிளாஸ் சுகர் போடணும். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் இதா வரையில இது கேரமெல்ல ஊத்த வேண்டியதான். கேரமலுக்கு என்ன பண்ண? அது சுகர் 1/2 டம்ளர் சுகர் எடுத்து போட்டு கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது ப்ரௌன் கலர்ல வந்தோடனே இது பண்ணிக்க வேண்டியதான். கேரமல்ல ஊத்தியாச்சு. உங்களுக்கு ஃபுட் கலர் தேவைன்னா ஃபுட் கலர் போட்டுக்கலாம். கேரமல் உருகி சுகர் உருக்கி போடணும்னாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அதை போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வரையில கொஞ்சம் போல் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு நல்லா கிண்டிட்டு அந்த நெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த நெய்யை வந்து ஒன்றா இழுத்துக்கிட்ட அப்புறம் 2வது நெய் ஊற்றிக்கலாம். பொறுமையாக கிண்டணும். பொறுமை உள்ள ஆள் தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஆமா, பெரிய பொறுமைசாலி. அல்வா கிண்ட பொறுமை வேணும் மச்சான். வேற எவ்வளவு நேரம் கிண்டணும் தெரியுமா? சொல்லிட்டாங்க. நல்லா பதமா கிண்டிட்டியடி. பதமா கிண்டிட்டா மாமா, இவ்வளவு நேரம் ஆகுதே. அது லேட்டா ஆகதான் நீ வேணா நல்லா அப்படி இதாயிடுச்சு பத்தியா? இப்பதான் பதம் வருவாங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கரெக்டான பதம். சட்டியில வந்து ஒட்டாம வரணும். அப்பதான் வந்து அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நல்லா சட்டியில ஒட்டாம கிண்டுங்க. உங்களுக்கு நெய் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு அவ்வளோ ஊற்றிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்துருச்சு அல்வா. அல்வா ரெடி. இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஆமாம், கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு இது நீங்கள் வீட்டில் 100 ரூபா செலவழிச்சா போதும். நீங்கள் வீட்டில் வாங்கி கிண்டி சாப்பிடுங்க.